வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ஒரு தந்தை தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிற காலத்தால் அழியாத ஒரு பாடம். இது வெறும் ஒரு உரையாடல் மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு உறவை பத்தின ஆழமான புரிதல். வாங்க உள்ள போலாம். இந்த கதை ஒரு கேள்வியோட தான் தொடங்குது. ஒரு மகன் ரொம்ப ஆவலா தான் அப்பா கிட்ட கேக்குறான், அத்தா, சொர்க்கத்தோட வாசல் எங்க இருக்கு? யோசிச்சு பார்த்தா இது நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாவது வர ஒரு கேள்விதான் இல்லையா? அந்த அப்பா ரொம்ப அழகா புன்னகைச்சு சொல்றாரு. ஸ்வர்க்கம்ங்கிறது நாம தேடி போற ஒரு இடம் இல்ல, அது ஒரு உறவு. இன்னும் சொல்லப்போனா அந்த உறவு நமக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு சொல்றாரு. சரி, இந்த வழிகாட்டுதலோட ஆதாரம் என்ன? அது வேற எதுவும் இல்ல, இறைவனோட நேரடி கட்டளைதான். அத பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். குரான்லேருந்து வர்ற இந்த வசனத்தை 1723 கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தத்தை நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல் விஷயம், இறைவனை மட்டும்தான் வணங்கணும். 2வது, அதுக்கடுத்தபடியா பெத்தவங்கள ரொம்ப நல்லபடியா கனிவா பாத்துக்கணும். இது ஒரு சாதாரண அறிவுரை இல்ல, இறைவனோட தீர்ப்புனே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பெத்தவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கிறதுனா என்ன? அந்த வார்த்தைக்குள்ள குரான் எவ்ளோ நுணுக்கமான விஷயங்களை வச்சிருக்குன்னு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இந்த வசனத்தோட இந்த ஒரு சின்ன பகுதி நாம செய்யவே கூடாத ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அது என்னன்னு பாப்போம். இங்க பாருங்க, உஃப் அப்படிங்கிற வார்த்தை. தமிழ்ல நம்ம சி இல்லனா ச அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சின்ன எரிச்சலான சத்தம். அந்த சத்தத்தை கூட அவங்க முன்னாடி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லுது. இது வெறும் செயல்களை பத்தி மட்டும் இல்ல, நம்ம சின்ன முகச்சுளிப்ப பத்தி கூட பேசுது. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் சரி, பெத்தவங்க கிட்ட பேசும்போது மட்டும் அன்பு குறையவே கூடாது. கனிவான வார்த்தைகள் தான் வரணும். இதுக்கு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்கு? நாம நம்ம கையில இருக்கிற போன்ல மணிக்கணக்கா மூழ்கி இருக்கோம். ஆனா பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற பெத்தவங்க கிட்ட அன்பா 2 வார்த்தை பேச நேரம் இல்லாம இருக்கிறோம். இறைவன் எதை முன்னுரிமைப்படுத்த சொல்றான், நாம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு ஒரு நிமிஷம் யோசிக்கணும். சரி, ஏன் இறைவன் பெத்தவங்களுக்கு இவ்வளோ பெரிய இடத்த கொடுக்கறான்? எதுக்காக இந்த கட்டளைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்? அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை இப்போ நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம். குறிப்பா ஒரு தாயோட தியாகத்தை இந்த வசனம் எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க. உடல் பலவீனமா இருக்கும்போதும் அதுக்கு மேல பலவீனத்தோட நம்மள சுமந்து பெத்தெடுத்து பாலூட்டி வளர்த்திருக்காங்க. அவங்களோட அந்த தியாகத்துக்கு முன்னாடி நாம என்ன செஞ்சாலும் ஈடு ஆகாது. நாம அவங்களுக்கு காட்டுற ஒவ்வொரு மரியாதையும் ஒவ்வொரு கனிவான பேச்சும் அவங்க நமக்காக அவங்களோட வாழ்க்கை முழுசும் செஞ்ச தியாகத்துக்கும் பட்ட கஷ்டத்துக்கும் நாம கொடுக்கற ஒரு சின்ன அங்கீகாரம்தான், ஒரு சின்ன நன்றி, அவ்வளவுதான். ரொம்ப சரி. இந்த கட்டளைய எப்படி நிறைவேத்துறது? அதுக்கும் குரானே நமக்கு வழிகாட்டுது. நமக்காக அழகான வார்த்தைகளையும் அதுவே சொல்லிக் கொடுக்குது. 3 படிகள் தான். முதல்ல, அவங்க முன்னாடி ரொம்ப பணிவா நடந்துக்கணும். 2வது, எப்பவும் கண்ணியமான வார்த்தைகளே பேசணும். 3வது, அவங்களுக்காக மனசார பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை என்ன தெரியுமா? இதோ குரான் 17:24 வர்ற இந்த அழகான பிரார்த்தனை தான் அது. நம்ம நன்றியை வெளிப்படுத்த இது ஒரு அற்புதமான வழி. என்ன ஒரு அழகான அர்த்தம் பாருங்க. என் இறைவா, நான் சின்ன குழந்தையா ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தப்போ அவங்க என் மேல எவ்வளவு கருணை காட்டினாங்களோ அதே மாதிரி நீயும் அவங்க மேல கருணை காட்டு அப்படின்னு கேக்குறோம். நாம அவங்களுக்கு காட்டுற நன்றியோட உச்சகட்டம் இதுதான். அப்போ கதை ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். அந்த மகன் கேட்டானே, ஸ்வர்க்கத்தோட வாசல் எங்க இருக்குன்னு. அதுக்கான பதில் இப்போ நமக்கு தெளிவா தெரியும். அது எங்கேயோ வானத்துல இல்ல, நம்ம கண் முன்னாடி, நம்ம கூடவே இருக்கு. நம்ம பெத்தவங்க தான் நம்ம ஸ்வர்க்கத்தோட வாசல். இந்த அழகான பாடத்தோட உங்க எல்லாரோட குடும்பத்திலையும் அன்பு நிலைச்சிருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.